guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஹெர்பல் ஹேண்ட் வாஷ் தான். அதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரம், அதாவது பழைய பாத்திரம்னு சொல்லுவோம். அதில் 2 லிட்டர் ட்ரிங்கிங் வாட்டரை நான் ஆட் பண்ணுறேன். அது நல்லா பாயில் ஆகணும். அதுக்குள்ளே நான் சோப்போட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 75 கிராம் சோப்புன்னா அதுக்கு 1 லிட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் சரியாக இருக்கும். நான் 150 கிராம் யூஸ் பண்ணுறதுனால 2 லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம நம்மளோட சோப்பை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் கிரேட் பண்ணது. அது தண்ணி நல்லா பாயில் ஆகி அந்த பபிள்ஸ் வர்றப்போ அதில் இந்த சோப்பை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த சோப் வாட்டரில் நல்லா மெல்ட் ஆகிற வரை நம்ம பாயில் பண்ணணும். இது கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு ரெடி ஆயிரும். நீங்கள் எப்போனாலும் இதை பண்ணலாம். சோப் மெல்ட் ஆகாமல் தான் இருக்குது. இப்போ நமக்கு சோப்பு நல்லா மெல்ட் ஆகி மேலே வேறு நல்லா நுரையாக வர்ற அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆலோவேரா ஜூஸ் அல்லது ஆலோவேரா ஜெல்லை ஆட் பண்ணணும். அடுத்து ஃபைனலாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ நல்லா வாட்ரி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். தண்ணி சில இடத்துல பிரச்சனையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாவே திக்காக சான்ஸ் இருக்குது. நான் இப்போ எனக்கு டெட்டால் யூஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ நான் டெட்டால் என்னோட இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நீங்கள் கிளிசரின் கூட ஆட் பண்ணலாம். இந்த லெமன் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் கிளிசரின் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஆட் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன். சப்போஸ் அது உங்களுக்கு திக்காகிட்டுனா இது மாதிரி நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு இது மூலமாக எனக்கு 2 லிட்ரு ஹேண்ட் வாஷ் கிடச்சிருக்கு. அண்ட் இது ஹெர்பல் ஹேண்ட் வாஷ் கூட ரொம்பவே நல்லது. ஆலோவேரா, லெமன் அதெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சில பேருக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணால் கை ட்ரையாக இருக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு கூட இது ட்ரையாக இருக்காது. நம்ம வீட்டில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்போ சில டைம் திக்காயிரும். அப்படி திக்காச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது சரியாயிரும். ஒருவேளை உங்களுக்கு நுரை கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஷாம்பூ பாக்கெட்டை அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் பண்ணியிருக்கிறது நார்மலாகவே உங்களுக்கு நுரை நல்லாவே வரும். அண்ட் பபுள்ஸும் நிறையா வரும். அண்ட் ஷாப்பில் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம கம்மியாக தான் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். சோப் மட்டும்தான் கெமிக்கலாக யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஆலோவேரா, லெமன்லாம் ஹெர்பல் தான். ஸோ வீட்டிலையே இப்படி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடைய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.